அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்த போது வேதத்தில் இருக்கிற பல சம்பவங்களை என்னை ஆண்டவர் யோசிக்க செய்தார். அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஏழைகள் எல்லா இடங்களிலும் அசட்டை பண்ணப்பட்டதையும் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்குகிறதையும் குறித்து நாம் பல இடங்களிலே வேதத்திலே வாசிக்க முடியும். சம்பவமாக சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோமானால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே எல்லா செல்வத்தோடும் செழிப்போடும் அவர்கள் குடி புகுந்தவர்கள். காரணம் என்ன? அந்த நாட்டுக்குள்ளே அவர்கள் முதலாவதாக நுழையும் போது யோசேப்பு என்று சொல்லுகிற பரிசுத்தவான் நிமித்தமாய் ஆண்டவர் அந்த எகிப்தியர் ஜனங்களை வாழச் செய்தபடியினாலே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் போற்றி அவர்களை அங்கே வைத்திருந்தார்கள். நாட்கள் சென்றது, ஆண்டுகள் புரண்டது. இந்த யோசேப்பை குறித்த நினைவு எல்லாம் அற்று போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. ராஜாக்கள் மாறும்போது, புதிய ராஜாக்கள் தோன்றும் போது இந்த ஒரே நாட்டிலே இஸ்ரவேலர் ஒரு கூட்டமாக பெருகி இருக்கிறதை கண்டபோது அந்த எகிப்து ராஜாக்களாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாதிருந்தது. ஆகவே இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுக்கு அடிமைகளாக மாற்றி அவர்களை எல்லா வேலைகளையும் வாங்க தொடங்கினார்கள். அவர்களை வேலை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, துன்பப்படுத்தவும் அவர்களை கஷ்டப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான எந்த வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அவர்களை அதிகமாய் கஷ்டப்படுத்த தொடங்கினார்கள். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும் துயரத்துக்குள்ளானார்கள். அந்த நிலையிலே தான் இவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆளோட்டிகளின் நிமித்தமாக நாங்கள் படுகிற இந்த பாடுகள் தாங்க முடியாது இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இந்த எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் மோசே என்று சொல்லுகிற தன்னுடைய தேவ மனுஷனை ஆயத்தப்படுத்தி இந்த ஜனங்களை வீரியத்தோடு கூட அந்த இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்படியாக சகல அற்புத அடையாளங்களை அங்கே நிகழ்த்தி ஆண்டவர் பெரிய அற்புதங்களோடு இவர்களை வெற்றி நடையோடு கூட வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உள்ள சூழ்நிலையிலே கூட எங்கு பார்த்தாலும் அநியாயங்களை நாம் பார்க்கிறோம். ஏழைகளாகவே போகிறார்கள். பணம் வைத்திருக்கிறவர்கள் அதிகமாய் பணங்களை சம்பாதித்து பலதரப்பட்ட காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் எளியவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் வருமானம் இல்லாதபடி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி இன்னும் மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய காரியத்திலே அவர் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர்கள் எழுந்த போதிலும் இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை தம் ஜனம் என்று நினைவு கூர்ந்தார். அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய இந்த சூழ்நிலையிலே பல இடங்களிலே நெருக்கத்திற்குள்ளாகி எளியவர்களாய் இருக்கிறபடியினாலே, ஏழைகளாய் இருக்கிறபடியினாலே எல்லா இடங்களிலும் அவமானமும் துக்கமும் அனுபவிக்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எங்கும் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏழைகள் தள்ளப்பட்ட ஒரு நிலை, ஏழைகளுக்கு தேவையான அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு நிலை, வேலை ஸ்தலத்திலே உயர்வுகள் என்று கேட்கும்போது ஏழைகளுக்கு அந்த உயர்வுகள் தரப்படுகிறதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் என் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு ஒரு நல் வார்த்தை பேசுகிறார். நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து
சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்ன? அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன். அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் பாழாக்கப்பட்ட நிலையிலே கிடக்கிறார்கள், அவர்கள் சுட்டரிக்கப்பட்ட நிலையிலே கிடக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் யாவும் நிறைவேறாதபடி இன்னைக்கு சோர்ந்து போன நிலையிலே கிடக்கிறார்கள். ஆகவே நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளி அவர்களை காத்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டிலேயே சுகமில்லை, என்னுடைய சொந்த வீட்டிலேயே எனக்கு எந்த விதத்திலேயும் மரியாதை இல்லை, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அதிகாரபூர்வமாக மற்றவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது என் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்தை தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் முதலாவதாக தலைமை ஆசிரியராக ஒரு பள்ளிக்கூடத்திலே நான் பணி அமர்த்தப்பட்ட போது அந்த பள்ளிக்கூடத்திலே 12ஆம் வகுப்பிலே ஒரு பிள்ளை படித்து கொண்டிருந்தான். அவன் வகுப்பிலே சரியாக கலந்து கொள்ள மாட்டான். அவன் வருகிற நாட்களிலே கூட ரொம்ப துக்கமாக தான் இருப்பான், சரியாய் படிக்க மாட்டான். எப்போது ஒரு வீக்கா அவனை பார்க்கும் போதே ரொம்ப பரிதாபமா இருக்கிறது போல இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டுமான அவன் மதிய உணவு எடுத்து வருகிறது, மோஸ்ட்லி அந்த உணவு கெட்டு போயிடும். அவன் எடுத்துட்டு வருகிற அந்த உணவு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிடேன்னு கூட சொல்லலாம், எல்லா நாளுமே அவன் கொண்டு வருகிற உணவு கெட்டு போனதாக தான் இருக்கும். ஆகவே அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்து அவனுடைய மாணவர்களுக்கு மத்தியில், அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் அவனால் அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலையிலே அந்த பிள்ளை இருக்கிறதை பல முறை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த மதிய உணவை மாத்திரம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தினமும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த பிள்ளையுடைய சூழ்நிலை என்ன? அவனுடைய வீட்டிலே அவனை வளர்க்கிறது அவனுடைய ஸ்டெப் மதர், சித்தி வளர்க்கிறார்கள். அவனுடைய அம்மா மரித்த பிறகு அவனுடைய அப்பா ஒரு மறு திருமணம் செய்து கொண்டார். அந்த சித்தி படுத்துகிற கொடுமையினாலே இந்த பிள்ளைக்கு தினமும் போராட்டம். ஒரு +2 படிக்கிற பிள்ளை எவ்வளவு அதிகமாய் உண்ண வேண்டும், அவனுடைய உடலை அவன் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்கு வீட்டில் எந்த விதமான வரவேற்பும், அவனுக்கு எந்த விதமான தேவையான ஊட்டச்சத்தும் கொடுக்கப்படவில்லை. இந்த பிள்ளை சோர்ந்து போய் இருந்தான். அந்த நேரத்தில் அவனை கூப்பிட்டு ஆண்டவருடைய அன்பை அவனுக்கு அறிவித்து, நீ கர்த்தரை பிடித்துக்கொள், ஆண்டவரிடத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு, நீ உன்னுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு ஒரு சில காரியங்களை நாங்கள் சொல்லி கொடுக்க தொடங்கினோம். அன்று முதல் அவன் அந்த சாப்பாடு நாங்கள் எப்பொழுது கொடுக்க தொடங்கினோமோ நாங்கள் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படிய தொடங்கினான். பிள்ளை நன்றாக படித்து அவனுடைய பள்ளிக்கூட பருவத்தை அவன் முடித்தான். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில், நான் இப்போ வேற பள்ளியில் தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலுடைய அட்ரஸை லொக்கேட் பண்ணி என்னை வந்து பார்க்கும்படியாக அவன் வந்திருந்தான். அவன் இப்பொழுது உயர் பதவியிலே இருக்கிறான். 2.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு அதை கேட்ட உடனேயே என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. அவன் சொன்னான், மேம், நான் உங்களை பார்த்து நான் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு அந்த நாட்களிலே நீங்கள் அளித்த அந்த உபதேசமும் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவும் தான் என்னை இன்றைக்கு இந்த அளவிலே வைத்திருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் இருக்கிற அலுவலகத்திலே கர்த்தருக்கென்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் உயர் பதவியிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து சாட்சி சொன்னான். அவன் முடித்து போகும்போது அவன் என்ன மதிப்பெண் வாங்கினான் தெரியுமா? அந்த நாட்களில் 1200 மார்க்குக்கு பரீட்சை நடக்கும். 1200க்கு 1132 மார்க் வாங்கினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை தள்ளுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த எளிய பிள்ளை இன்னைக்கு உயர் நிலையிலே, யாரும் அவனை அலட்சியப்படுத்தினாலும் அதை குறித்து அவன் கலங்குகிறதே இல்லை. கர்த்தரை பிடித்து கொண்டு நிற்கிறபடியினாலே என் ஆண்டவர் அவனை உயர் பதவியிலே வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய தற்போதைய நிலை
மிக கொடிய நிலையாக இருக்கலாம். வேதத்தில் ஏசாயா 1:6 சொல்லுகிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். வாசிப்போம் ஏசாயா 1:6. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையிலே உடல் சரீரம் செத்து போன ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படலாம். அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் உங்களுக்கு கொடுக்கிற அந்த டார்ச்சர் தாங்க முடியாதபடி உள்ளம் உடைந்து போன நிலையிலே ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரா என்று வந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டருளி சுகமாய் தங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையிலே என் ஆண்டவர் என்னை சுகமாய் இருக்க பண்ணுவார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இதுபோல மறுபடியும் பாபிலோனிலே அடிமைகளாய் பல வருஷம் இருந்தார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்தார்கள். இவர்கள் அடிமைகளாய் இருந்ததற்கான காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனதினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனதினாலே இவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அங்கே அடிமைகளாய் இருந்து வெளியே அங்கிருந்து விடுதலையாகி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். எரேமியா 29:11 அதை நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வருகிற போது இந்த வார்த்தை அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் மேல் நான் நினைவா இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஒருவேளை எல்லாரும் அலட்சியப்படுத்துகிற நிலையில இருந்தா கூட இன்றைக்கு உங்களுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கும் என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க நல்ல முடிவை எதிர்பார்த்திருங்கள். என் ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் எளியவன் என்றைக்கும் என் ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஏழைகளை என் ஆண்டவர் வெறுத்து விடுகிறதே இல்லை. ஏன் இந்த அடிமைத்தனம்? நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக இந்த உலகத்திலே சில அடிமைத்தனம் நம்மை அறியாமல் நம்மை பற்றி கொள்ளுகிறது. நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் யோவான் 8:34 நாம் வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் பல நேரங்களிலே நாம் மாறி போகிறோம். நாம நினைப்போம் ஒரு சில பாவங்களை செய்யக்கூடாது, இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். ஆனா திரும்பவும் அதே பாவத்திலே தான் நாம் விழுந்து போகிறோம். காரணம் என்ன? அந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுகிறதற்கு ஆயத்தம், ஆண்டவரே இந்த பாவ செயல் எனக்கு வேண்டாப்பா. ஹல்லேலூயா. வாசிப்போமா யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், யார் யார் பாவம் செய்கிறார்களோ அவங்க எல்லாரும் பாவத்திற்கு அடிமையாகி போகிறார்கள். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் வர முடிகிறதில்லை. இந்த பாவம் யாரால் உண்டாகி இருக்கிறதா? பிசாசினால் உண்டாயிருக்கிறதா? அதே தான் 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்றைக்கு நாம திருத்தி கொள்ளுகிறதற்கு ஆயத்தம் தான். நான் கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை துரத்தி கொண்டிருக்கிற அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் ஆண்டவரே. அதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் ஆண்டவரே என்று இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கைகளை உயர்த்த வேண்டாம், கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அநேக சகோதரர்கள் நினைப்பாங்க, எனக்கு இது கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், இந்த பழக்கம் என்னை விட்டே போக மாட்டேன், என்னுடைய குடும்பம் இதனாலே மிகுந்த பாடு அனுபவிக்கிறதே என்று நல்ல நினைவில் இருக்கும்போது யோசிப்பாங்க. ஆனா மறுபடியும் அவங்க அந்த பழக்கத்திலே தான் விழுந்து போறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தம் தானா?
உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாயோ? என் ஆண்டவர் அழைக்கிற சத்தம் கேட்டு கூட இன்னும் மனம் திரும்ப மனம் இல்லாதபடிக்கு ஏன் கடினம் இருதயத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த பாவ அடிமைத்தனம் என்னை விட்டு அகல எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளும்போது என் ஆண்டவர் உங்களுடைய பாவ செயல்களிலிருந்து உங்களை விடுதலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே பாவம் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே ஆக்குகிறது. சில நேரங்களிலே உலகத்தின் பாடுகள், கவலைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. நாம் வாசித்தோமானால் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். விதை விதைக்கிறவன் பல விதைகளை பல இடங்களிலே விதைக்கிறான். அப்படி விதைக்கும் போது ஒரு சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்திலே விழுந்து அது கனி கொடுக்கிறது. ஆனால் வேறு சில இடங்களிலே முள்ளுகளுக்கு மத்தியிலே, கல்லுக்கு மத்தியிலே, பாதை அருகே விழுந்த விதைகள் எல்லாம் பலன் கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? இவர்கள் யார்? வசனத்தை கேட்டும் அதன்படி தங்களை அர்ப்பணிக்காதவர்கள். ஹல்லேலூயா. ஏன் அர்ப்பணிக்க முடியவில்லை? அவர்களுடைய பிரச்சனைகள், இந்த உலகத்திலே வருகிற கவலைகள், இந்த உலகத்திலே வருகிற ஆசாபாசங்கள் அவர்களை வசனத்தை கடைபிடிக்கிறதற்கு தவறி போக செய்கிறது. வாசிப்போம் மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பலனற்று போகிறதற்கான காரணம் என்ன? உலகத்தின் கவலை, இச்சை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற ஆசை, இவைகள் நம்மை பலனற்று போக செய்கிறதா? அப்படியானா இந்த உலக ஆசை நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கவலை நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளே வைத்திருக்கிறது. கவலை வரும் தான், ஆனா அந்த கவலையே பெர்சிஸ்டண்டா, அதாவது கண்டினியூஸா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்காக கர்த்தரை நோக்கி கேட்கிறதற்கு நாம் ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. எல்லா நாளும் துக்கம், எல்லா நாளும் கவலை, அதனதன் பாடுகள், அதனதன் நாட்களிலே விவரிக்க முடியாத பாடுகளினால கவலை மேல கவலை உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறது. நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் சீஷர்கள் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் முழுக்க. எதற்காக? கொஞ்சம் மீன் கிடைக்குமா என்று சொல்லி வலைகளை வீசி பிரயாசப்படுகிறார்கள். ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. காலை நேரத்தில் அந்த வலைகள் எல்லாம் அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே வந்து சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்று. ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி செய்யுங்கள். இவங்க சொல்றாங்க, ஐயா நாங்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா, ஆனாலும் நீங்க சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி செய்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? we have our own answers. நிறைய நேரங்கள்ல நாமளே பதில் சொல்லிடுறோம், இல்லை இது பலிக்காது, இது செய்ய முடியாது, இது செஞ்சா இதுல யூஸ் இல்லை. அப்படி அல்ல. ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதற்கு நீங்கள் கவனிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அநேக மீன்களை வலை கிழியத்தக்கதாக பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய அடிமைத்தனம் மாறுகிறதற்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவாராம். என்ன செய்வாரு சொல்லுங்க? சுகமாய் இருக்க பண்ணுவார். சுகமாய் இருக்க பண்ணணுமானா நாம எதிர்பார்க்கிற முடிவு நமக்கு வரணும். ஆமாவா இல்லையா?
இல்லை, நாம் முடிவு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆரம்பம் கசப்பானதாக இருந்தாலும் கஷ்டமானதாக இருந்தாலும் முடிவு நல்லபடியாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவுட்கம் நல்லா வந்துருச்சுன்னா போதுமே அப்படின்னு நினைப்போம். வழக்கமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்கும்போது அவங்களுடைய பரீட்சையில் ரிசல்ட் நல்லா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். அவளுடைய முடிவு நல்லபடியாக வந்தால் அதில் பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். நிச்சயமாகவே நல் முடிவை என் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல் முடிவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் எளியவனையும் சிறியவனையும் என்னென்ன செய்து ஆண்டவர் அவர்களுடைய முடிவை நல் முடிவாக மாற்றுவாராம். வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒருவேளை குப்பையில் கிடக்கிற நிலையிலே நாம் இருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த நிலையிலே எளிய உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு உயர் பதவிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையுடையவர்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லைன்னா உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எளிய நிலையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற இந்த நிலையிலே என் ஆண்டவர் உயர்வை காண செய்வார். முதலாவதாக நீங்கள் சுகமாய் இருக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு எம்மாத்திரம். ஏன் இதை சொல்லுகிறார்? ராஜா சொல்லி இருப்பார், யார் இந்த கோலியாத்தை வென்று நிற்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி. ராஜா சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் இவருக்கு தெரியாது. இவர் என்ன செய்தார்? ஆண்டவரை நம்பி அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் பெற்றார். உடனேயே எல்லா ஜனங்களும் இவரை கொண்டாடுறாங்க. எல்லா ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றாங்க. அப்ப தாவீது ராஜாவுக்கு மருமகனாக போகிறார் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றாங்க. அப்படி பேசிக்கொள்ளும் போது தாவீது கேள்வி கேட்கிறார், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரப்பா? நான் தான் நீசன் ஆயிற்றே, நான் எளியவன் ஆயிற்றே என்று கேட்கிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 18:23. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகுகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. தாவீது அந்த நிலையிலே தான் இருந்தார். வீட்டிலே கூட அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை தான். வீட்டிலேயே ஒரு எளிய நிலையிலே தான் இருந்தார். ஆகவே தான் இந்த கேள்வி கேட்கிறார், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி யோசித்தார். ஆனால் என் ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருந்த முடிவு அவரை ராஜாவாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆக்கினாரா இல்லையா? சொல்லுங்களேன். ராஜா வாக்கினாரா இல்லையா? அவர் ராஜாவாக ஆனார். ஆண்டவர் அவரை பல மடங்கு ஆசீர்வதித்தார். அவருடைய முடிவு ஐஸ்வர்யம் உள்ள முடிவாக இருந்தது. அவர் முடிவிலே ஐஸ்வர்யமும் தீர்க்காயுசுமாக மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நம்புகிறதற்கு ஆயத்தம் என்றால் என் ஆண்டவர் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். அதற்கு முதலாவதாக உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக எளியவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவன் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். வாசிப்போம். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். ஹல்லேலூயா. ஏழைகள் கூப்பிடுகிற போது அவருடைய எல்லா பாடுகளுக்கும் அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக உயர்த்துகிறார், ரெண்டாவதாக விடுவிக்கிறார். நம் வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். பர்த்திமேயு என்று சொல்லுகிற ஒரு குருடன், அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். கூட்டமாய் ஜனங்கள் போகிறார்கள். இவன் அறிந்து கொண்டான், இயேசுவும் அந்த கூட்டத்திலே போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உடனேயே சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். கூட இருந்த ஜனங்க எல்லாரும் இவன் அதட்டுறாங்க, சும்மா இரு,
அமைதியாயிரு, சத்தம் போடாத, போதகரை தொந்தரவு பண்ணாத என்று சொல்லி இவனை அதட்டினார்கள் என்று சொல்லி நம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனா அவங்க அதட்டின போது இவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டானா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். வாசிப்போம் மார்க் 10:48. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மற்றவங்க அதட்ட மாட்டாங்களா இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனை கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும், உடனே அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும். அந்த பிரச்சனை தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். அடுத்து போராட்டங்களை பார்த்து பார்த்து ஜெபிக்கிறதையே வெறுத்து போன நிலையிலே நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இனி நான் ஜெபித்து எனக்கு என்ன பதில் வரப்போகுது, ஏன் நான் ஜெபிக்கணும் என்கிற நிலைக்கு நான் தள்ளப்படுவோம். ஆனால் இந்த குருடன் என்ன செய்தான், எல்லாரும் அதட்டுறாங்க, ஆனா அந்த நிலையில இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை பெருசா வரும்போது இன்னும் அதிகமாய் கூப்பிடுவீர்களா ஆண்டவரை? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் உம்மை கூப்பிடுவேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக வருவார். ஹல்லேலூயா. ஏழைகளை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை விடுவிக்கிறார். கடைசியாக சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவாராம். அவர் என்ன செய்வாராம்? அப்பத்தினால் திருப்தி ஆக்குவார். நீ அப்பத்தினாலே அலைந்து திரிகிறதில்லை, அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏழைகள் தான், ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு சாப்பாட்டில் குறை இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவார். இந்த வசனம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம், நம்முடைய சபைக்கென்றே சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம். வாசிப்போமா சங்கீதம் 132:15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஏழைகளை என்று சொல்லப்பட்டிருக்கே, அதன் என்றால் நம்முடைய சபையை குறிக்கிறது. இந்த சபையின் ஏழைகளை அவர் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய சபை துவங்குகிறதற்கு முன்னையே வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வாக்கிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் எளியவனை திருப்தியாக்குகிற தேவன். திருப்தியாக்குவாரா மாட்டாரா? சொல்லுங்களேன். திருப்தியாக்குகிற தேவன். வேதத்திலே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார், சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். இந்த எலியா தீர்க்கதரிசி போகிறார். நாட்டில் எங்கேயும் பஞ்சம், யார் வீட்லேயும் சாப்பாடு கிடையாது. இந்த அம்மா, இந்த விதவை வெளியே தெருவில் நின்று விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த தீர்க்கதரிசி அந்த பக்கமாக போன உடனே அந்த அம்மாவை பார்க்குறார். பார்த்துட்டு, அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்று கேட்கிறார். உடனே இந்த அம்மா அப்படியே விறகு ஒருவேளை வச்சுட்டு போய் தண்ணி எடுக்க உள்ளே போயிருப்பாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு அப்பமும் சுட்டு எடுத்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு அப்பமும் எனக்கு சுட்டு எடுத்துட்டு வாம்மா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, என்னுடைய சூழ்நிலையை நான் இப்போ சொல்கிறேன். என்னுடைய வீட்டில் ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரே ஒரு கைப்பிடி மாவு இருக்குது. நானும் என்னுடைய பிள்ளையும் கடைசியாக ஒரு அடையை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த விறகை பொறுக்கிட்டு இருக்கேன். உடனே எலியா தீர்க்கதரிசி சொன்னார், அது அப்படி ஆகட்டும்மா, நீ முதல்ல எனக்கு ஒன்று எடுத்துட்டு வா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ ஒன்று எனக்கு எடுத்துட்டு வா. இந்த அம்மா மாறி பேசவே இல்லை, கோவப்படவே இல்லை. போனாங்க, இந்த பெரியவருக்கு ஒரு அடையை சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டார். அந்த நாளிலிருந்து பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை இருக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய வீட்டில் நிச்சயமாக அப்பத்துக்கு குறைவு இருக்காது. இருக்குமா? சொல்லுங்களேன். நிச்சயமா குறைவு இருக்காது. நாம் வாசிக்கிற வேதத்தில் 1 ராஜாக்கள் 17:15 அவங்க அநேக நாள், இந்த அம்மாவும் மகனும் மட்டும் இல்லை, அவங்களுடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டாங்களாம். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பஞ்சம், இந்த அம்மா வீட்டில் மட்டும் சாப்பாடு நிறைவாக இருந்துச்சு. என் ஆண்டவர் திருப்தி ஆக்குவாரா மாட்டாரா? சொல்லுங்களேன். எங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் அவருடைய கூக்குரல் ஆண்டுடைய செவிகளில் எட்டினது நிமித்தமும் அவர் இறங்கி அவர்களை காத்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவார்.
எப்படி சுகமாயிருக்க பண்ணுவார்? அவர்களை உயர்த்துவார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை திருப்தியாக்குகிறார். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையிலே என் ஆண்டவர் என்னை சுகமாயிருக்க பண்ணுகிறீர், உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நீங்க இன்று முதல் சொல்ல தொடங்குங்க. நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பான்னு சொல்லுங்க. நான் சுகமாயிருக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வை ஏழைகள் மேலும் எளியவர்கள் மேலும் இருக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாய் எங்களுக்கு நிரூபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் தோற்று போகிறதில்லை என்பதை என் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாய் நிரூபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுகித்திருக்க செய்கிறீர், உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா?